தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னையை அடுத்த பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு விஜய் பரப்புரையில் ஈடுபட்ட போது கூடிய கூட்டம் வழக்கம் போல அன்றைக்கு அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்தது. பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக திலகபாமா போட்டியிடுகிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,07,995 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,14,726 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 71 பேரும் என மொத்தம் 2,22,792 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை திடீரென பெரம்பூர் தேர்தல் பணிமனைக்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவரும் வேட்பாளருமான விஜய் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் ஆலோசித்தார். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன, பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்களிடம் ஆலோசித்தார். அப்போது பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் சின்னத்தை கோலமிடும்படி கேட்டுக்கொண்டதும் அவர்களோடு இணைந்து விசில் கோலமிட்டார் விஜய். ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பரபரப்பான தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டிருக்க, இன்னொரு பக்கம் இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஆர்.டி. சேகருக்கு ஆதரவாக திமுக நிர்வாகிகள் பல்வேறு வெளியூர்களில் இருந்து திபுதிபுவென வந்து இறங்கியிருக்கிறார்கள். வேட்பாளர் டி.ஆர். சேகர் ஏற்கனவே திமுக இளைஞர் அணியில் இருந்தவர் என்பதாலும், சென்னையில் விஜய் போட்டியிடும் தொகுதி என்பதாலும் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி பெரம்பூர் தொகுதியில் தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சாரத்திற்கு சென்றாலும் இரவு பெரம்பூர் நிலவரம் என்ன என்பதை உதயநிதி தவறாமல் கேட்டு அறிந்து கொள்கிறார். திமுகவின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் தூத்துக்குடி ஜோயல் தலைமையில் ஆர்.டி. சேகருக்காக தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்கம்பக்கத்தில் இருந்து 15க்கும் மேற்பட்ட மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் பெரம்பூர் தொகுதியில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு ஏரியாவிலும் எந்தெந்த சமுதாயத்தினர் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த திமுக இளைஞரணி அமைப்பாளர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக அவர்கள் சென்று மொத்தம் எத்தனை ஓட்டுகள் என்று கணக்கெடுத்து விட்டார்கள். மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கு எத்தனை ஓட்டுகள் இருக்கின்றன, தீவிரமான விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சி தொண்டர்கள் யார் யார், அவர்கள் சொன்னால் அவர்களது பெற்றோர் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா என்றெல்லாம் தினம் சென்று ஆய்வு நடத்தி திமுக இளைஞர் அணியினர் ஒவ்வொரு நாள் இரவும் உங்கள் பொறுப்பாளரிடம் அப்டேட் கொடுக்க அவை அன்று இரவே உதயநிதியை சென்று அடைகின்றன. உதயநிதியின் உதவியாளர் செந்தில்தான் இந்த தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். அவர் தினமும் பெரம்பூர் தொகுதிக்கு சென்று ஒவ்வொரு தேர்தல் பணிமனையாக ஆய்வு செய்து அங்கிருந்து உதயநிதிக்கு தகவல் அனுப்புகிறார். என்ன பண்ணுவீங்களோ, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, விஜயை தோற்கடிக்க வேண்டும். திருச்சியில் ஜெயிச்சா கூட ஜெயிச்சுட்டு போகட்டும், ஆனால் சென்னையில் அவர் ஜெயிக்க கூடாது. இது என்னோட பெர்ஸ்டேஜ் இஷ்யூ என்பதுதான் இளைஞர் அணியினருக்கு உதயநிதி இட்டிருக்கும் உத்தரவு. இதனால் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரை அளிப்பதற்கும் திமுகவினர் தயாராகிவிட்டனர். 2,22,000 ஓட்டுகளில் 2 லட்சம் ஓட்டுகளுக்கு தலா 10,000 ரூபாய் அளிப்பதற்கு திமுக திட்டமிட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதிக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக உதயநிதியே சில மண்டல பொறுப்பாளர்களிடம் பேசி நிதி கேட்டதாகவும், அவர்கள் தங்களது மண்டலத்துக்குட்பட்ட திமுக வேட்பாளர்களிடம் நிதி திரட்டி பெரம்பூருக்கு அனுப்பி வைப்பதாகவும் திமுக வட்டாரங்களிலேயே கூறுகிறார்கள். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் என்றால், அதுவும் 2 லட்சம் ஓட்டுகளுக்கு எவ்விதமான கட்சி பேதமும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இதற்கு மட்டுமே சுமார் 2 கோடி ரூபாய் பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறதாம். மற்றபடி தேர்தல் செலவுகளுக்காக 50 கோடி என மொத்தம் 250 கோடி ரூபாய் பெரம்பூர் தொகுதியில் விஜயை தோற்கடிப்பதற்காக திமுக போடும் திட்டம் என்கிறார்கள். குறிப்பாக இது உதயநிதியின் பட்ஜெட் என்கிறார்கள் இளைஞரணி வட்டாரங்களில். திமுக இவ்வளவு வேகமாக, இவ்வளவு காஸ்ட்லியாக பெரம்பூர் தொகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. விஜய் இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்? கடைசி கட்டத்தில் விஜய் மேற்கொள்ள போகும் வீதியான பிரச்சாரம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குமா? பேச்சு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வட்டாரங்களில் இப்போது தீவிரமாகி இருக்கிறது.